சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க. என் தலைமையிலான அரசுல காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடிசத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சியம் பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுல யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை, காதல் விவகாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், நில பிரச்சனை, தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில முறையிலே கிளியேறப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களா மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீ கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்க வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். தேசிய கல்விக் கொள்கை மூலமா பள்ளி கல்வியையும், யூசிஜி மூலமா கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற பாசிச கல்விக் கொள்கையை கண்டிச்சு கருப்பு சட்டையை நீங்க அணிந்திருந்தா மனதார உங்களை பாராட்டி இருப்பேன். ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையா நின்று இருக்கீங்க. இருட்டு அரசியல் நடத்துறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மீக உரிமை இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்ன கொடுத்த வாக்குறுதிகள்ல பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தேர்தல் என்பது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இன்னும் சில பாக்கி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர்கள் அதை வெளிப்படையா சொல்றதை நான் உங்க முகத்தின் மூலமா நான் பார்க்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்துல சுமார் 12,000 கோப்புகள்ல நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகள்ல வேணும்னு கையெழுத்து போடாம இருப்பேனா? தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார், அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில் தான் நாமளும் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பக்கம் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதிச்சு அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய 2152 கோடி ரூபாயை இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு, பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது. எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம். இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல. இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது.
தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்ப முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு. பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள பேரழிவுகளை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம். ஆனா இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கல. கடந்த நிதியாண்டுல மிக்ஜாம் புயல் தாக்குச்சு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான 276 கோடி ரூபாயை அதுவும் 4 மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சது. இது மாநில அரசு கோரின 37,960 கோடி ரூபாயில ஒரு விழுக்காடு கூட இல்லை.